வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம இங்கே என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமகள் பற்றி தான் பேச போகிறோம். மாமியார் மருமகள் பற்றி என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது தான். மகனுக்கு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு வலை வீசி தேடுவாங்க. நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிராதா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டோமா, அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிராதா அப்படின்னு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் வலை வீசி தேடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆகி தன் வீட்டுக்கு வரும்போது அவளுக்கான மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. தன்னோட மகன் அடுத்த வீட்டுக்கு போகும்போது மகாராணி மாதிரி வாழணும்னு நினப்பாங்க. ஆனால் அடுத்த வீட்டிலேருந்து நம்ம மகனுக்கு கட்டிட்டு வர பொண்ணு ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வேணால் அதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம். மருமக என்ன தான் சீர் கொண்டு வந்தாலும் அவங்க குடும்பத்தை அப்படியே பேர்த்து அள்ளிட்டு மாமியார் வீட்டில் வச்சாலும் அவளுக்கு நல்ல பேருங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. என் மகனை மயக்கிட்டா, என் மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டா, என் மகனுக்கு அதெல்லாம் தலையாண்ண மந்திரம் போட்டுட்டா, அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு கேட்டால் நல்ல பிள்ளை, பொண்டாட்டி பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு சரின்னு கேட்டுட்டா அவன் பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டி பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு கதை கட்டிடுவாங்க. ஆமாம் தானேங்க? பொண்ணு கிடைக்காத வரைக்கும் விழுந்து விழுந்து தேடுறாங்க. பொண்ணு கிடச்சிட்டா அதுக்கான மரியாதையே கிடைக்கிறதே இல்லை. பிறகு என்ன பண்ண அப்படின்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் வாழ்கிறா. ஆமாம் தானேங்க? இன்னொரு ரக மாமியார் இருக்காங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறபடி தான் காலையில் எந்திரிக்கணும், டீ அவங்க சொல்கிற மாதிரி தான் போடணும், அவங்க சொல்கிற டயத்துக்கு தான் சாப்பிடணும், இடையில பசித்தாலும் சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் கண்டிஷன் போடுற மாமியார் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில மாமியார்மார்கள் இருக்காங்க. கல்யாணம் முடித்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே மருமக மாதமாயிட்டா சந்தோஷப்படுற மாமியார்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் 1-2 களிசடைக மாமியார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வந்த உடனே மாதமாயிட்டாளா, சும்மாவே வேலை செய்ய மாட்டா, இதில் வயிற்றில் வேறு பிள்ளை வந்துருச்சா, இன்னும் ஒரு வேலை தொடமாட்டா, இவளுக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இது வேறு அப்படின்னு வேறு பேசுவாங்க. அப்படி மாமியார்மார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது நான் காது படவே கேட்டிருக்கேன். கல்யாணம் முடித்து மருமக வந்தால் அவங்க பிள்ளைய முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிருவா, சொல்லி கொடுப்பா, அவள் இஷ்டப்படி ஆட்டி வைப்பா. அப்படி நினைக்கிற அம்மாமார்கள்லாம் எதுக்கு பொண்ணு தேடுறீங்க? செவனேன்னு மகன் வருஷம் பூரா சம்பாரித்து போடட்டும், அதை தின்னுட்டு செவனேன்னு இருப்போன்னு அவட்ட கல்யாணம் பிறகு இந்த வயசான பிறகு சாமியார போகிறான் அப்படின்ட்டு இருக்க வேண்டியதானே? ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டு அதை எதுக்கு கொடுமைப்படுத்தணும்? இவங்க மகளை மட்டும் தாங்குன்னு தாங்குறாங்க. ஆனால் அடுத்த வீட்டு பொண்ணுன்னு அந்த பிள்ளைய பாடாப்படுத்துகிறாங்க. இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் மகனுக்கு? புரிஞ்சுக்கோங்க. இந்த பழைய பஞ்சாங்கப்படியே இருக்காதீங்க. என்ன கொஞ்சமாச்சும் மாறுங்க. அவங்களுக்கு தனித்தனி மனசு இருக்குது, தனித்தனி ஆசை இருக்குது, அவங்க விருப்பப்படி தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் மகனை பெற்றுட்டாப்புல உங்கள் கோட்டிலேயே வாழ்ந்து வருவாங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. வீணாக நீங்கள் அதை எதை கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்புக்கும் வியாதியை தேடிக்கிறாதீங்க. சரிங்களா? யோசித்து பிள்ளைங்களுக்கு முடிஞ்சால் நல்லது சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க. சரிங்களா மாமியாமார்களே? நன்றி. பாய்.